முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகனும் திமுக தலைவர் ஸ்டாலினின் அண்ணனுமான மூக்க அழகரியின் மகள் கயல்விழி மே 22ஆம் தேதி தலைமை செயலகத்திற்கு வந்து தாவேகாவின் முக்கியமான சில அமைச்சர்களை நேரில் சந்தித்திருக்கிறார். முன்னதாக தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்ற விழாவிற்கும் அவர் நேரில் வந்திருந்தார். தன்னுடைய தலைமை செயலக விசிட் குறித்து கயல்விழி அழகிரி, இன்றைக்கு முதல்வரை சந்திக்கவில்லை, அமைச்சர்களை மட்டுமே சந்தித்தேன், இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் தாவேகா கட்சியில் இணைய போகிறார் எனவும் அதற்கான முன்னோட்டம்தான் இந்த சந்திப்பு என்றும் தகவல்கள் அடிபடுகின்றன. குறிப்பாக தாவேகா கட்சியின் சார்பாக கயல்விழி அழகிரி எம்பி ஆகப் போகிறார் என்றும் கூறப்படுகிறது. அதிமுக சார்பில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றதால் தன்னுடைய ராஜ்யசபா எம்பி பதவியை சி.வி. சண்முகம் அண்மையில் ராஜினாமா செய்தார். காலியாக உள்ள மாநிலங்களவை இடத்திற்கு ஜூன் 18இல் தேர்தல் நடைபெறும் என்றும் இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 1இல் தொடங்கும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதன்படி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையிலேயே மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய முடியும் என்பதால் தற்போது ஆளுங்கட்சியாக உள்ள தாவேகாவிற்கே அதிக வாய்ப்பு இருக்கிறது. தற்போது அந்த எம்பி பதவிக்கு தான் கயல்விழி அழகிரியை தாவேகா தரப்பு தேர்வு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரத்தில் மதுரை மாநகராட்சியின் மேயர் பதவியை அவர் குறிவைப்பதற்காகவும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. மதுரை மேயரா, மாநிலங்களவை எம்பியா, கயல்விழி அழகிரிக்கு எந்த பதவியை தாவேகா கொடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.